ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு குணா மேக்ஸ் ஹப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ 10th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 9th படித்தது தான். ஸோ யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அதை பற்றி லைட்டாக பேசிக் எடுத்துகிட்டு இந்த எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 2,3 இருக்குது. ஏவோட வேல்யூ 2,3 அண்டு பியோட வேல்யூ வந்து 3,4 இருக்கு. அப்போ இது ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால், ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு, ஸோ யூனியன் என்ன, போத் செட்ஸ் ஆர் ஜாயினிங் இன் அசனிங் ஆர்டர். ரெண்டு செட் இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து அசனிங் ஆர்டர் எழுதணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குங்க, 2,3 யூனியன் பியோட வேல்யூ 3,4. ஸோ யூனியன் என்ன சொன்னேன், போத் செட்ஸ் ஆர் ஜாயினிங் இன் அசனிங் ஆர்டர். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, ரிப்பீட்டட் எலமெண்ட் இஸ் நாட் அலோடு. ஒரு எலமெண்ட் வந்து 2 முறை வந்தால் ஒரு முறை தான் எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம் அதை, ஸோ 2,3,4. ஸோ யூனியன்னா போத் செட்ஸ் ஆர் ஜாயினிங் இன் அசனிங் ஆர்டர். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 2,3. இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன, 3,4. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன, கம்பேரிங் போத் செட்ஸ். கம்பேரிங் போத் செட் இன் காமன் எலமெண்ட். ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு செட்டுக்குள்ள என்ன எலமெண்ட் காமனா இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதுவோம். அப்போ ரெண்டுல என்ன காமனா இருக்கு, ஸோ 3 மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரணும், அதுக்கு 3. நெக்ஸ்ட், அப்போ யூனியன் என்னன்னு தெரியும், இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஏ டிஃபரண்ட் பி ஆர் மைனஸ் சொல்லலாம். ஏ டிஃபரண்ட் பி ஆர் மைனஸ். அப்போ ஏ மைனஸ் பி தான்னா ஏவோட வேல்யூ என்ன, 2,3 மைனஸ் பியோட வேல்யூ என்ன, 3,4. அப்போ இது என்ன மீனா, ஏல இருக்கிற எலமெண்ட் பியில் இருந்தால் அதை மட்டும் எலிமினேஷன் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட் எடுத்து எழுதுவோம். எதில் இருக்கிறது, லெஃப்ட் ஓவர் இன் ஏ. ஏல இருக்கிற எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுதுவோம். அப்போ ஏல என்ன இருக்கிறாங்கன்னா 3 இருக்கு, பிலையும் 3 இருக்கு. அப்போ ரிமைனிங் எதை மட்டும் எழுதணும், ஏல இருக்கிற எலமெண்ட் மட்டும் தான் எழுதணும். ஏ இருக்கிற எலமெண்ட் மட்டும். அப்போ ஏல இருந்து பியை கழிச்சுட்டு ஏ மட்டும் தான் எழுதணும். இது 3 கான்செப்ட் நீங்கள் 9th படிச்சது தான். ஸோ யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, மைனஸ் ஆர் டிஃபரண்ட்னா என்ன. இப்போ இந்த எக்ஸசைஸ் என்ன பார்க்க போறோம்னா, ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி, இது இன்ட்டு கிடையாது, கிராஸ். ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவோட எலமெண்ட் 2,3 கிராஸ் பியோட எலமெண்ட் என்ன, 3,4. நம்ம அல்ஜிப்ரால் பண்ற மாதிரி தான், பைனாமியல் மல்டிபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ போடாமல் நம்ம கமா பண்ணி எழுத போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்களேன். ஸோ இது எப்படி எழுதலான்டா, 2,3 2,4. நீ 10th புதுசாக பார்க்குறது இது மட்டும்தான், கிராஸ் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலான்டா, 2,3 நெக்ஸ்ட்டு 2,4 நெக்ஸ்ட் அகைன் 2ஆல பண்ணும். அப்போ 2ஆல பண்ணும் என்ன வரீங்க, 3,3 3,4. ஸோ 3,3 அண்டு 3,4. ஸோ இதுதான் வந்து நீ எக்ஸசைஸ் 1.1ல் நீ புதுசாக கற்றுக்க போகிறது மட்டும்தான். ஸோ யூனியன் என்னன்னு தெரியும், போத் செட்ஸ் ஆர் ஜாயினிங் இன் அசனிங் ஆர்டர். இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியும், கம்பேரிங் போத் செட் இன் காமன் எலமெண்ட்டு. ஏ மைனஸ் பின்னா ஏலிருந்து பியை கழிச்சுட்டு ஏல இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட்டை மட்டும் அடுத்து எழுதணும். கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பின்னா இந்த மாதிரி 2,3 2,4 3,3 3,4. இப்போ அதான் வந்து இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,-2,3. பியோட வேல்யூ வந்து 1, -4. இது என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்,
A cross B கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், next B cross A கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் A cross A எடுக்கிறேன், A cross B, A cross B கொடுத்துறாங்க, A cross B. ஸோ A ஓட எலிமெண்ட் என்னங்க 2, -2, 3. இங்கே இருக்கு மிடில், அதை எங்கே போடணும் கிராஸ். நெக்ஸ்ட் B ஓட எலிமெண்ட் 1, -4. 1, -4 நான் கிராஸ் போட சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எப்படி பண்ணது 2, 1 நெக்ஸ்ட் 2, -4. ஸோ 2, 1 நெக்ஸ்ட் 2, -4. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது -2 பண்ணணும், -2, 1 -2, -4. ஸோ -2, 1 -2, -4. நெக்ஸ்ட் 3 பண்ணும்போது என்ன பண்றாங்க அதில்? ஸோ 3, 1 3, 4. அப்போ இங்கே என்ன எழுதுறோம்? ஸோ 3, 1 நெக்ஸ்ட் 3, -4. ஸோ அவன் கேட்டது வந்து A cross B. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன A cross A. ஸோ A cross A. ஸோ A ஓட எலிமெண்ட் என்னங்க 2, -2, 3 கிராஸ் அகைன் A தானே. அப்போ A ஓட எலிமெண்ட் என்னங்க 2, -2, 3 2, -2, 3. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா சேம் 2, 2 2, -2 2, -3 வருமா? இப்போ எழுதாந்தா 2, 2 2, -2 2, 3. அப்போ 2 முடிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் -2. அப்போ நெக்ஸ்ட் -2 என்ன வரும்னா -2, 2 -2, -2 -2, +3. அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாங்க? ஸோ -2, 2 நெக்ஸ்ட் -2, -2 நெக்ஸ்ட் -2, 3. நெக்ஸ்ட் 2 பண்ணிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் நேரம் ஃபைனலாக பார்க்கும்போது 3 இருக்கு. அப்போ 3 பண்ணுறதா இருந்தால் 3, 2 3, -2 3, 3. இப்போ என்ன வரீங்க? ஸோ 3, 2 3, -2 3, 3. ஸோ இதுதான் வந்து A cross A ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்கணும்னா B cross A. ஸோ B cross A. ஸோ B ஓட எலிமெண்ட் என்ன இருக்குங்க 1, -4 1, -4 கிராஸ் A ஓட எலிமெண்ட் 2, -2, 3. சேம் அதே மாதிரி இது என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணலாம்னா 1, 2 1, -2 1, 3. ஸோ 1, 2 1, -2 1, 3. நெக்ஸ்ட் 4 பண்ணணும். ஸோ 4 பண்ணும்போது -4, 2 -4, -2 -4, 3. ஸோ -4, 2 -4, -2 நெக்ஸ்ட் -4, 3. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது A cross B, A cross A, நெக்ஸ்ட் B cross A. ஸோ சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்னன்னா A ஓட வேல்யூ வந்து A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ வந்து P, Q தான். இப்போ A = B = P, Q. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = B = P, Q. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா A ஓட வேல்யூ P, Q தான், B ஓட வேல்யூ P, Q தான். அப்போ A = P, Q then B = B ஓட வேல்யூ வந்து P, Q. இஸ் ஈக்குவல் கொடுத்தா வந்து A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ P, Q தான். அப்போ A ஓட வேல்யூ P, Q B ஓட வேல்யூ வந்து
P, Q. So first என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. So A cross B. So A ஓட எலிமெண்ட் என்ன? P, Q cross B ஓட எலிமெண்ட் P, Q. So இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ண வேண்டியதுதான். எப்படி பண்ணலாம்ங்க? P, P next P, Q. So P, P P, Q. Next இது பண்ண மாதிரி வரீங்க Q, P next Q, Q வருமா? So Q, P Q, Q. So அவன் கேட்ட first A cross B ஓட வேல்யூ இதுதான். Next A cross A. A cross A இந்த சமன்பாடு என்னன்னா A cross B யும் சேம் வேல்யூ தான் வரும். A cross A வும் சேம் வேல்யூ தான் வரும். B cross A வும் சேம் வேல்யூ தான் வரும். ஏன்டானா A ஓட வேல்யூ P, Q தான், B ஓட வேல்யூ P, Q தான். அப்ப A cross A னா A ஓட வேல்யூ P, Q and same A ஓட வேல்யூ P, Q. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா P, P P, Q. P, P next P, Q. next Q ஆல பண்ணும்போது Q, P Q, Q. So Q, P next Q, Q. next last பார்க்கும்போது B cross A. so B cross A ன்னு எடுத்தா so B ஓட வேல்யூ என்ன? B ஓட வேல்யூ வந்து P, Q தான், A ஓட வேல்யூ வந்து P, Q தான். அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி வரீங்க? P, P next P, Q Q, P next Q, Q. so A cross B A cross A B cross A இது மூணு வேல்யூ என்ன வருதுன்னா சேமா தான் வரும். ஏன்னா A வேல்யூ P, Q தான், B ஓட வேல்யூ P, Q தான். சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 பார்க்கும்போது A ஓட வேல்யூ M, N, B ஓட வேல்யூ எம்டி செட். என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B ஐ கண்டுபிடிக்கணும். அப்ப A cross B யா? அப்ப A cross B ன்னு பார்க்கும்போது A cross B. so A ஓட எலிமெண்ட் என்ன? M, N cross B ஓட எலிமெண்ட் என்ன? எம்டி செட் ஆர் நல் செட். ஒரு எலிமெண்ட்டை ஒரு எம்டி செட் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்னா எம்டி செட் தான் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா எம்டி செட். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது A cross A. A cross A. so A ஓட எலிமெண்ட் என்ன இருக்குங்க? M, N. again A தானே கிராஸ் A ஓட எலிமெண்ட் M, N. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண வேண்டியதா. அப்ப என்ன பண்ணலாம்? அது M, M next M, N N, M N, N. இது A cross A ஓடது. நெக்ஸ்ட் ஃபைனலா பார்க்கும்போது B cross A. B cross A. so B ஓட எலிமெண்ட் என்ன? எம்டி செட் cross A ஓட எலிமெண்ட் M, N. M, N. ஒரு எம்டி செட் கூட எலிமெண்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்னா அதுக்கு எம்டி செட் தான் வரும். அதுக்கு என்ன வரும்? அதுக்கு எம்டி செட் தான் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர் 2ல என்ன கொடுத்துறாங்கன்னா A ஓட வேல்யூ 1, 2, 3 ன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் B வேல்யூ பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x such that x is a prime number less than 10. so B ஓட வேல்யூ என்ன? அது பிரைம் நம்பரா இருக்கணும், less than 10 விட கம்மியான வேல்யூ இருக்கணும். அப்ப பிரைம் நம்பர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப B ஓட வேல்யூ என்னன்னாங்க 2, 3, 5, 7. so பிரைம் நம்பர்னா ஒரு நம்பர் 1 ஆலயும் தன்னாலயும் டிவைட் ஆகனா அது பிரைம் நம்பர் 1 and itself சொல்லுவாங்க இல்லையா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B and
B cross A. First A cross B எடுக்கிறேன். A cross B. அப்போ A ஓட எலிமெண்ட் இருக்குங்க 1, 2, 3 cross B ஓட எலிமெண்ட் என்னங்க 2, 3, 5, 7. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண வேண்டியது. அப்போ எப்படி பண்ணலாம் பாருங்களேன். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. சிமிலர்லி எல்லாமே அதே மாதிரி தான். அப்போ இங்க என்ன வரீங்க 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம 2 ஆல பண்ணணும். அப்போ 2 ஆல பண்ணும்போது என்ன வரணும்னா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அப்போ என்ன வரீங்க 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3 ஆல பண்ணணும். அப்போ 3 ஆல பண்ணும்போது இங்க என்ன வரீங்க 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அப்போ 3 ஆல பண்ணா 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இது A cross B. வேற என்ன எலிமெண்ட் சொல்றாங்க B cross A. அப்ப B cross A எழுதும்போது B ஓட எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும், A ஓட எலிமெண்ட்டை செகண்ட் எழுதணும். சோ B ஓட எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும், நெக்ஸ்ட் A ஓட எலிமெண்ட்டை செகண்ட் எழுதணும். B ஓட எலிமெண்ட் இருக்குங்க 2, 3, 5, 7 cross A ஓட எலிமெண்ட் இருக்குங்க 1, 2, 3. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்டான்னா 2, 1, 2, 2, 2, 3. So 2, 1, 2, 2, 2, 3. நெக்ஸ்ட் 3 ஆல பண்ணணும். அப்ப 3 ஆல பண்ணும்போது என்ன வரும்டான்னா 3, 1, 3, 2, 3, 3. So 3, 1, so 3, 2, so 3, 3. Next 5 ஆல பண்ணணும். இப்போ 5 ஆல பண்ணும்போது என்ன வரும்னா 5, 1, 5, 2, 5, 3. இப்போ 5 ஆல பண்ண என்ன வருங்க 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது 7 ஆல பண்ணா 7 இருக்கு இல்லையா, அப்ப 7 ஆல பண்ணும்போது என்ன வரும்னா 7, 1, 7, 2, 7, 3. So 7, 1, 7, 2, next 7, 3. So கேட்டது A cross B, next B cross A. Next question number 3. So question number 3 na important 2 mark அடிக்கடி கேக்குற question இது. So important 2 mark. B cross A equal to 2, 3. So B cross A equal to 2, 3, 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. அப்ப என்ன கண்டுபிடிச்சா find A and B. A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். அப்ப A வேல்யூ B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதா இருந்தா இப்போ சொல்யூஷன் சோ A வேல்யூ B வேல்யூ ஃபைண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க B இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே B ன்னு அர்த்தம். -2 -2 0 0 3 3. ஓகேவா? அப்போ B ஓட வேல்யூ என்ன வரும்னா சோ B equal to -2, 0, 3. -2, 0, 3. ஆல்ரெடி சொல்லிட்டேன் செட் லாங்குவேஜ்ல வந்து ஒரு எலிமெண்ட் ஒரு முறை தான் எழுதணும், 2 டைம் எழுத கூடாது. சரியா? ரிப்பீட்டட் எலிமெண்ட் இஸ் நாட் அலௌட். அப்படினா -2, 0, 3.
நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஏ. அப்போ ஏ அப்படின்னா செகண்ட் வர எலமெண்ட் எல்லாமே வந்து ஏ தான். அப்போ செகண்ட் என்ன இருக்குங்க 3 4 3 4 3 4. அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3,4 தான். ஏன்னா திரும்ப திரும்ப என்ன வருது 3,4 தான் வருது. அப்போ 3,4. தேர்ட் சம்மோட ஆன்சர் இவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. a ஈக்குவல் டு 5,6, a ஈக்குவல் டு 5,6, b ஈக்குவல் டு 4,5,6, c ஈக்குவல் டு 5,6,7. ஷோ தட் a cross a ஈக்குவல் டு b cross b இன்டர்செக்ஷன் c cross c ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் LHS இருக்கு. LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கணும் இருக்குங்க a cross a இருக்கு. a cross a. அப்ப இங்க a ஓட எலிமெண்ட் என்ன a cross a வா. a ஓட எலிமெண்ட் என்னங்க 5,6 cross அகைன் a தானே. அப்ப a ஓட வேல்யூ என்ன 5,6. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 5,5. நெக்ஸ்ட் 5,6 6,5 6,6. இது வேணா இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. இது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ப்ரூவ் தட்ல RHS பார்க்க போறேன் ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப RHS பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் b கிராஸ் b இருக்கு. b கிராஸ் b. ஸோ b ஓட எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 4,5,6. ஸோ 4,5,6 கிராஸ் அகைன் 4,5,6 வருமா. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன வருங்க 4,4 4,5 4,6. நெக்ஸ்ட் 5 ஆல பண்ணா 5,4 5,5 5,6. So 5,4 5,5 5,6. Next again 6 ஆல பண்ணா 6,4 6,5. next 6,6 6,6. இது என்ன வேல்யூ b cross b ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் c cross c. c cross c. c ஓட எலிமெண்ட் என்ன 5,6,7 5,6,7 கிராஸ் அகைன் c ஓட வேல்யூ 5,6,7. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 5,5 next 5,6 next 5,7. next 6 ஆல பண்ணா 6,6 6,5 சாரி இன்னொரு 6,5 வரும் 6,5 next இங்க 6,6 next 6,7 next 7 ஆல பண்ணா 7,5 7,6 7,7 வருமா. அப்ப என்ன வரீங்க 7,5 7,6 7,7. இதோட வேல்யூ இது c cross c ஓட வேல்யூ. இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா b cross b இன்டர்செக்ஷன் c cross c. சோ b cross b லயும் c cross c லயும் காமனா இருக்குது அத இன்டர்செக்ஷன். சோ இன்டர்செக்ஷன்னா கம்பேரிங் போத்ஸ் இன் காமன் எலிமெண்ட். அப்ப காமனா என்ன வருங்க 4,4 இல்ல 5,5 இல்ல 4,6 இல்ல 5,4 இல்ல. சோ 5,5 இருக்கா 5,5 5,6 இருக்கா 5,6. நெக்ஸ்ட்
6,4 இருக்கா இல்ல. நெக்ஸ்ட் 6,5 இருக்கா இருக்கு. 6,5. நெக்ஸ்ட் 6,6 அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து ரெண்டு சைடுல பார்க்கும்போது காமன் எலமெண்ட் வேற எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5,5 5,6 6,5 6,6. இங்க என்ன கொடுத்துருக்குறான் B cross B intersection C cross A. so B cross B ன்னா இந்த வேல்யூ தான் B cross B. எந்த வேல்யூ B cross B? இந்த வேல்யூ தான் வந்து B cross B. நெக்ஸ்ட் C cross C ன்னா இந்த வேல்யூ தான் வந்து C cross C. so intersection என்ன சொன்னேன் comparing both sides in common element. ரெண்டு சைடுலயும் காமன் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்ப ரெண்டு சைடுல காமன் என்ன இருக்கு இங்க 5,5 இங்க இருக்கா அதனால 5,5 5,6 நெக்ஸ்ட் 6,5 நெக்ஸ்ட் 6,6 வேற எதுவுமே வந்து காமனா இருக்காது. அப்ப இது என்ன இருக்குன்னா ஈக்குவேஷன் 2. அப்ப ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா. so 5,5 5,5 5,6 5,6 6,5 6,5 6,5 6,6 6,6. அப்ப therefore from equation 1 and 2 LHS equal to RHS. so hence proved. Next question number 5. A equal to 1, 2, 3. B equal to 2, 3, 5. C equal to 3, 4. D equal to 1, 3, 5. check. என்ன செக் பண்ண சொல்றாங்கன்னா A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் LHS எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குங்க A intersection C இருக்கு. A intersection C. A ஓட வேல்யூ என்ன 1, 2, 3. intersection C ஓட வேல்யூ என்ன 3, 4. so intersection என்ன சொன்னேன் comparing both sides in common element. ரெண்டு செட்லயும் கம்பேர் பண்ணும்போது காமனா என்ன எலிமெண்ட் இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கணும். அப்ப ரெண்டு செட்லயும் காமனா என்ன இருக்குங்க 3 மட்டும் தான் இருக்கு. இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. வேற எதுவுமே இருக்கா வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் B intersection D. B intersection D. so B ஓட எலிமெண்ட் என்ன 2, 3, 5 intersection D ஓட எலிமெண்ட் 1, 3, 5 1, 3, 5. அப்ப intersection காமன் இருக்கு இல்லையா. அப்போ இங்க 3, 5 இருக்கு இங்கேயும் 3, 5 இருக்கு. இங்க 2 இருக்கு 2 இருக்கா இல்ல. அப்ப என்ன ஒரு ஆன்சர் இருக்கு 3, 5. நெக்ஸ்ட் LHS பார்க்கும்போது A intersection C cross B intersection D. அப்ப A intersection C என்ன கண்டுபிடிச்சோம் 3 cross B intersection D 3, 5 3, 5. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 3, 3 3, 5. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப இங்க என்ன இருக்குங்க A cross B இருக்கு. A cross B. A ஓட எலிமெண்ட் என்ன 1, 2, 3 1, 2, 3 cross B இல்லையா. B ஓட எலிமெண்ட் என்ன 1, 2, 3, 5 2, 3, 5. அப்ப இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 1, 2 1, 3 1, 5. நெக்ஸ்ட் 2, 2 2, 3 2, 5. நெக்ஸ்ட் 3 ஆல பண்ணா 3, 2
3, 3, 3, 5. ஸோ இதனோட வேல்யூ இது A cross B ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் C cross D கண்டுபிடிக்கணும். C cross D. ஸோ C ஓட எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 3, 4. C ஓட எலிமெண்ட் 3, 4 cross. ஸோ D ஓட எலிமெண்ட் 1, 3, 5. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 3, 1, 3, 3, 3, 5. Next 4, 1, 4, 3, 4, 5. அப்போ RHS ஃபுல்லாக எடுத்ததா இருந்தால் A cross B intersection C cross D. அப்போ இன்டர்செக்ஷன் என்ன சொன்னேன் கம்பேரிங் போத் செட் இன் காமன் எலிமெண்ட். ரெண்டு செட்டில் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும் இல்லையா. அப்போ ரெண்டு செட் காமனாக இருக்கும். இது A cross B. இது ஃபுல்லாக வந்து A cross B. இது ஃபுல்லாக வந்து C cross D. ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. இது C cross D. அப்புறம் என்னது காமனாக இருக்கு பாருங்க 1, 2 இருக்கா இல்லை, 1, 3 இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இல்லை, 2, 3 இல்லை, 2, 5 இல்லை, 3, 2 இல்லை. அப்படின்னா இருக்குங்க 3, 3 இருக்கு. இங்கேயும் 3, 3 இருக்கு. நெக்ஸ்ட் 3, 5 இருக்கு. இங்கேயும் 3, 5 இருக்கு. அப்போ ரெண்டு காமன் என்ன வருதுன்னா 3, 3. ஸோ 3, 3. நெக்ஸ்ட் 3, 5. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க. 3, 3, 3, 5. 3, 3, 3, 5. அப்போ therefore from equation 1 and 2 LHS equal to RHS. So hence proved. இது வந்து is true ஆன்னு கேக்குறாங்க. yes true. Next question number 6. First subdivision. Let A equal to X belongs to W. First of all, W என்னடா whole number. So whole number start ஆகும் 0 ல ஸ்டார்ட் ஆகும் 0, 1, 2, etc. அப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துறாங்கன்னா B equal to X belongs to N. N ன்னா நேச்சுரல் நம்பர். அப்ப நேச்சுரல் மேல ஸ்டார்ட் ஆகும் 1 ல ஸ்டார்ட் ஆகும் 1, 2, 3, 4 etc. அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப C வேல்யூ கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்கன்னா A cross B union C equal to A cross B union A cross C ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ 6ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் A வேல்யூ எடுக்கிறேன். ஸோ A வேல்யூ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் A equal to X belongs to W, X less than 2. A வேல்யூ ஹோல் நம்பரா இருக்கணும், 2 விட கம்மியா இருக்கணும். அப்பனா வருங்க 0, 1. அப்ப A ஓட வேல்யூ என்ன 0, 1. நெக்ஸ்ட் B equal to X belongs to N. N னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் ஸ்டார்ட் ஆகும் 1, 2, 3, 4 சொல்லி போயிட்டே இருக்கும். என்ன கண்டிஷன்னா 1 less than X less than or equal to 4. ஓகே, அப்பனா வருங்க 2, 3, 4 வருமா? 1க்கு அப்புறம் 4 இல்லை. அப்போ 2, 3, 4. ஸோ C வேல்யூ அவனே கொடுத்து என்ன கொடுத்துறாங்கன்னா 3, 5 கொடுத்துருக்கான். இப்போ இதை வெரிஃபை பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் LHS எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஸோ பிராக்கெட்ல என்ன இருக்கு B யூனியன் C. ஸோ B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4
யூனியன் C ஓட வேல்யூ என்ன 3, 5. ஸோ யூனியன் என்னன்னு சொன்னேன், both sets are joining in ascending order. சரியா? இப்போ 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் LHS பார்க்கும்போது என்ன இருக்குன்னா A கிராஸ் B யூனியன் C இருக்கு. அப்போ A ஓட வேல்யூ என்ன 0, 1. A ஓட வேல்யூ என்ன 0, 1 கிராஸ். ஸோ B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4, 5 இருக்கு. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண வேண்டியதா. எப்படி பண்ணணும் அது 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. Next 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது வேணும்னா ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ RHS A கிராஸ் B. ஸோ இங்கே A ஓட எலமெண்ட் என்ன 0, 1. ஸோ 0, 1 கிராஸ் B ஓட எலமெண்ட் என்ன 2, 3, 4. 2, 3, 4. இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ 0, 2, 0, 2, 0, 3, 0, 4. Next 1, 2, 1, 3, 1, 4. இதோட வேல்யூ A கிராஸ் B ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் A கிராஸ் C. A கிராஸ் C. A ஓட வேல்யூ என்ன 0, 1 கிராஸ் C ஓட வேல்யூ என்ன 3, 5. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1, 3. நெக்ஸ்ட் 1, 5 வரும். இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கா A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. RHS பார்க்கும்போது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஸோ யூனியன் என்ன பண்ணோம் both sets are joining in ascending order. ஓகேவா? அப்போ என்ன வரீங்க 0, 2 இருக்கு, இங்க 0, 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன 0, 2 எழுதலாம். 0, 2. நெக்ஸ்ட் 0, 2 க்கு அப்புறம் 0, 3. நெக்ஸ்ட் 0, 3 க்கு அப்புறம் 0, 4. நெக்ஸ்ட் 0, 5. ஃபர்ஸ்ட் 0 பாத்துங்க ஆர்டரா. அப்ப ஃபர்ஸ்ட் 0 பாக்கும்போது இங்க 0, 2 இருக்கு, 0, 3 இருக்கு, 0, 4 இருக்கு. அடுத்த நம்பர் 0, 5 வரும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 1 பாருங்க. 1 பாக்கும்போது இங்க 1, 2 இருக்கு. இங்க 1, 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன 1, 2 எழுதலாம். 1, 2. நெக்ஸ்ட் 1, 3. நெக்ஸ்ட் 1, 4. நெக்ஸ்ட் 1, 5. ஓகே 0ல பார்த்தாச்சு. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட் 1ல ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது 1, 2, 1, 3, 1, 4. நெக்ஸ்ட் இருக்குங்க 1, 5 இருக்குது. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் 1 இருக்கு பாருங்க 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 இருக்கா? நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அப்ப therefore from equation 1 and 2 LHS equal to RHS. So hence verified. Hence proved. Next, second subdivision. Let A equal to X belongs to W. X belongs to W. Same அதே தான். சரி அப்ப A ஓட வேல்யூ என்னங்க
இங்கே செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஏவோட வேல்யூ பார்க்கும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள் என்ன சொன்னேன், ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3 போயிட்டே இருக்கும். இங்கே லெஸ் தென் 2னா 2 விட கம்மியான ஹோல் நம்பர் என்ன வருங்க, 0, 2 வருமா? அப்போ ஏவோட வேல்யூ வந்து 0, 2. நெக்ஸ்ட் பி வேல்யூ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னா நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் 1, 2, 3, 4 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். என்ன கண்டிஷன்னா 1 less than x less than or equal to 4. அப்போ நேச்சுரல் 1 தான் ஸ்டார்ட் ஆகும், 1 எடுக்கக்கூடாதா? அப்போ 2, 3, 4 வருமா? அப்போ 2, 3, 4. சி வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் 3, 5. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுமா? வெரிஃபை தட் A cross B intersection C. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So A cross B intersection A cross C தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் LHS எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பிராக்கெட்ல, B intersection C இருக்கு. So B intersection C. So B ஓட வேல்யூ என்ன, 2, 3, 4 intersection C ஓட வேல்யூ என்ன, 3, 5. C ஓட வேல்யூ 3, 5. So intersection என்னன்னு சொன்னேன், comparing both sides in common element. ரெண்டு காமன் என்ன இருக்கு, 3 தான் காமனா இருக்கு. அதுக்கு ஆன்சர் என்ன வருதுக்கு, 3. நெக்ஸ்ட் A cross B intersection C தான் LHS. அப்ப A cross B intersection C. A ஓட வேல்யூ என்ன, 0, 1, 0, 1. சாரி, 0, 2 ன்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன வருங்க, 6ல செகண்ட் சப்டிவிஷன். let A equal to x belongs to W. ஸோ Wன்னா ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் 0, 1, 2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஏ என்ன கொடுத்துருக்கோம்னா நாங்கள், ஸோ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்னா ஹோல் நம்பர். என்ன கண்டிஷன்னா எக்ஸ் லெஸ் தென் 2, 2 விட கம்மியான ஹோல் நம்பர். அப்போ என்ன வரீங்க 0, 1. ஸோ 0, 1. நெக்ஸ்ட் பி வேல்யூ என்னன்னா x belongs to n. n னா நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் ஸ்டார்ட் 1 ஸ்டார்ட் 1, 2, 3, 4 ன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். இங்க என்ன கண்டிஷன்னா 1 less than x less than or equal to 4. அப்போ நேச்சுரல் 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1க்கு அப்புறம் என்ன வருங்க 2, 3, 4 வரும். அப்போ இங்க C ஓட வேல்யூ என்ன, 3, 5 அவனே கொடுத்துருக்கான். ஸோ என்ன ப்ரூவ் பண்றாருன்னா வெரிஃபை தட் A cross B intersection C equal to A cross B intersection A cross C வந்து வெரிஃபை பண்ண சொல்றான். அப்போ LHS நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ B intersection C equal to B ஓட வேல்யூ என்ன, 2, 3, 4 intersection C ஓட வேல்யூ என்ன, 3, 5. ஸோ இன்டர்செக்ஷன் என்னன்னு சொன்னேன், கம்பேரிங் போத் செட் இன் காமன் எலமெண்ட். அப்போ ரெண்டு செட்லேயும் காமனாக என்ன இருக்குமா, 3 தான் இருக்கு. ஸோ இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வருதுக்கு 3. ஸோ LHS பார்க்கும்போது A cross B intersection C. A cross B intersection C. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 0, 1. கிராஸ் B intersection C என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தால் 0, 3. 0, 3. நெக்ஸ்ட் 1, 3. ஸோ இது LHS, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட் RHS பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கண்டுபிடிச்சிக்கோ, A cross B. ஸோ RHS A cross B. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 0, 1. ஏவோட வேல்யூ என்ன, 0, 1. நெக்ஸ்ட் கிராஸ் B ஓட வேல்யூ என்ன, 2, 3, 4. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 0, 2, 0, 3,
0, 4. Next 1, 2, 1, 3, 1, 4. See இதனோட வேல்யூ a cross b ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் a cross c கண்டுபிடிக்கணும். a cross c. அப்ப a ஓட எலிமெண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 0, 1. So 0, 1 cross c ஓட வேல்யூ என்ன? 3, 5. So 3, 5. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் என்ன பண்ண ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c. அப்ப a கிராஸ் b லயோ நெக்ஸ்ட் a கிராஸ் c லயோ இன்டர்செக்ஷன் காமனா என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கரெக்ட்டா? அப்ப a இன்டர்செக்ஷன் கொடுத்துறாங்க. அப்ப a கிராஸ் b லயோ a கிராஸ் c ல காமனா இன்டர்செக்ஷன் இருக்கு பாருங்க. 0, 2 இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 0, 3 இருக்கா? அப்ப இங்கேயும் 0, 3 இருக்கு, இங்கேயும் 0, 3 இருக்கு. நெக்ஸ்ட் 0, 4 இல்ல. 1, 2 இல்ல. 1, 3 இருக்கா? சோ 1, 3 இருக்கு. இப்ப இங்கேயும் 1, 3 இருக்கு, இங்கேயும் 1, 3 இருக்கு. 1, 4 இல்ல. அப்ப இன்டர்செக்ஷன் என்ன வருதுன்னா 0, 3 and 1, 3. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கோ. அப்ப ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்க. அப்ப ஈக்குவேஷனா இருக்கு 0, 3 இருக்கு, 1, 3 இருக்கு. அப்ப therefore from equation 1 and 2 LHS equal to RHS. So hence proved. Next இதிலே வந்து third subdivision. Let A equal to x belongs to W. So W என்னன்னு தெரியும் இல்லையா? 6ல third subdivision. So இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா A union B cross C. So இங்க LHS இருக்குது. So left hand side. First bracketல அத ஃபைண்ட் அவுட் பண்ணலையா? அப்ப A union B. So A ஓட வேல்யூ என்ன? 0, 1. Union B ஓட வேல்யூ என்ன? 2, 3, 4. அப்ப யூனியன் என்ன பண்ணோம்? both set are joining in ascending order. அப்ப 0, 1, 2, 3, 4 வருமா? So LHS பார்க்கும்போது A union B cross C. So A union B cross C. அப்ப A என்ன கண்டுபிடிச்சோம்? 0, 1, 2, 3, 4 cross C ஓட வேல்யூ என்ன? 3, 5. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 0, 3. நெக்ஸ்ட் 0, 5, 1, 3, 1, 5. Next 2, 3, 2, 5. நோருங்க 2, 3. Next 2, 5. Next 3, 3, 3, 5, 4, 3, 4, 5 வரும். So இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா A cross C இருக்கு. முதல்ல A cross C கண்டுபிடிக்கணும். A cross C. So A ஓட வேல்யூ என்ன? 0, 1. 0, 1 cross C ஓட வேல்யூ என்ன? 3, 5. C ஓட வேல்யூ என்ன? 3, 5. இப்போ இத கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 0, 3. So 0, 3. Next 0, 5, 1, 3. Next 1, 5. இப்போ என்ன கேக்குறாங்க? A cross C
A cross C கண்டுபிடிச்சோமா நெக்ஸ்ட் அப்புறம் B cross C கண்டுபிடிக்கணும் ஸோ B cross C ஸோ B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4 2, 3, 4 கிராஸ் C ஓட வேல்யூ என்ன 3, 5 C ஓட வேல்யூ 3, 5 அப்ப இத கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 2, 3 2, 5 next 3, 3 3, 5 4, 3 4, 5 RHS ஃபுல்லா என்ன இருக்குன்னா A cross C union B cross C so A cross C union B cross C so union என்ன சொன்னேன்னா both set are joining in ascending order ஓகேவா ஃபர்ஸ்ட் 0 ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அப்பனா இருக்குங்க 0, 3 so இது A cross C இது B cross C so union கொடுத்தா ascending order எழுதணும் 0, 3 அப்பனா நெக்ஸ்ட் என்ன வருங்க 0, 5 அப்ப 0 க்கு அப்புறம் என்ன வரும் 1 வரும் இல்லையா அப்ப என்ன வருங்க 1, 3 நெக்ஸ்ட் 1, 5 1 க்கு அப்புறம் 2 வருமா அப்ப இங்க 2, 3 2, 5 நெக்ஸ்ட் 2 க்கு அப்புறம் 3 அப்ப 3, 3 3, 5 3 க்கு அப்புறம் 4 வருமா 4, 3 4, 5 so 4, 3 next 4, so 4, 5 இது equation 2 அப்ப equation 1 and 2 பாருங்க 0, 3 0, 5 1, 3 1, 5 0, 3 0, 5 1, 3 1, 5 next 2, 3 2, 5 3, 3 3, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 next 4, 3 4, 5 from equation 1 and 2 LHS equal to RHS so hence proved 7th la first subdivision so A equal to the set of all natural number the set of all natural number என்ன உதாரணம்னா the set of all natural numbers less than 8 8 விட கம்மியான natural number natural number ஸ்டார்ட் ஆகும் 1 ல ஸ்டார்ட் ஆகும் அப்ப 8 விட கம்மியா வருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 வருமா அப்ப A ஓட வேல்யூ என்ன வருங்க so 1, 2, 3, 4, 5, 6, 7 next so B value என்ன கொடுத்திருக்காங்கன்னா the set of all prime number less than 8 அது prime number இருக்கணும் 8 விட கம்மியா இருக்கணும் அப்ப 8 விட கம்மியான prime number வருங்க 2 3 5 7 so prime number என்ன ஒரு நம்பர் 1 ஆலயோ தன்னாலயோ டிவைட் ஆனா அத prime number 1 and itself சொல்வாங்க ஓகேவா நெக்ஸ்ட் C வேல்யூ என்னன்னா C equal to the set of even prime number so prime numberல ஒரே ஒரு நம்பர் தான் even நம்பர் இருக்கும் அது என்ன நம்பர்னா 2 so C equal to 2 இதுதான் prime number இந்த prime number எதுனா ஒரே ஒரு நம்பர் தான் even நம்பர் இருக்கும் அதனால 2 so இங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா A intersection B cross C equal to A cross C intersection B cross C find out பண்ண சொல்றான் so நான் ஃபர்ஸ்ட் LHS எடுக்கிறேன் left hand side so bracket என்ன இருக்கு அத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலையா A intersection B so A ஓட வேல்யூ என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7 intersection B ஓட வேல்யூ என்ன 2, 3, 5, 7 so intersection என்ன சொன்னேன் both set comparing both set in common element ரெண்டு செட்ல காமன் என்ன இருக்கோ அது தான் இருக்கும் இப்ப 2 இருக்கா so 2 next 3 next 4 இருக்கா இல்ல next 5 next 7 அப்ப 2, 3, 5, 7 இப்போ இங்க LHS பாக்கும்போது A intersection B cross C இருக்கு so A intersection B
கிராஸ் சி இருக்கு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 3, 5, 7 கிராஸ் சி. சி என்ன இருக்கு? 2. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 2, 2 நெக்ஸ்ட் 3, 2 5, 2 7, 2. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் இங்கே ப்ராக்கெட்ல என்ன இருக்குங்க? ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. இப்போ ஏ கிராஸ் சி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 1ல இருந்து 7 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட வேல்யூ என்ன? 2. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன வருதுங்க? 1, 2 நெக்ஸ்ட் 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குங்க? பி கிராஸ் சி இருக்கு. ஸோ பி கிராஸ் சி. ஸோ பியோட எலமெண்ட் என்னங்க? 2, 3, 5, 7. ஸோ 2, 3, ஸோ 2, 3, 5, 7 கிராஸ் சியோட எலமெண்ட் என்ன? 2. அப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா ஸோ 2, 2 நெக்ஸ்ட் 3, 2 5, 2 7, 2. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் சிலையும் இதுல ஏ கிராஸ் சிலையும் இதுதான் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சிலையும் பி கிராஸ் சிலையும் இன்டர்செக்ஷன் காமனா இல்லையா? காமனா என்ன இருக்கோ அது முன்னாடி சொல்றாங்க. அப்புறம் எடுத்து காமன் என்ன இருக்குங்க? 1, 2 இருக்கா? இல்ல. 2, 2 இருக்கா? அப்ப 2, 2 நெக்ஸ்ட் 3, 2 இருக்கா? அங்கே 3, 2 இங்கே 3, 2 இருக்கு. அப்பனா வரீங்க 3, 2 4, 2 இருக்கா? இல்ல. 5, 2 இருக்கா? ஸோ 5, 2 ஸோ இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் 6, 2 இல்ல. 7, 2 இருக்கா? ஸோ 7, 2. அப்போ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டா ஈக்குவேஷன் 1 பாருங்க 2, 2 3, 2 5, 2 7, 2. இங்கேயும் 2, 2 3, 2 5, 2 7, 2. அப்போ therefore from equation 1 and 2 LHS equal to RHS. Next 7th வந்து second subdivision. So A cross B minus C. First நான் LHS எடுக்கிறேன். அப்போ LHS வரீங்க B minus first bracket இருந்தால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எப்பவுமே. ஓகேவா? அப்போ B minus C னா B யோட வேல்யூ என்னமா? 2, 3, 5, 7 மைனஸ் C யோட வேல்யூ என்ன? 2. ஸோ B minus என்னன்னு சொன்னேன்? B இருந்து C கழிச்சிட்டு B மட்டும் தான் எடுக்கணும். அப்போ என்னது காமனா இருக்கு? 2 இருக்கா? அது அடிச்சுது. அப்போ ரிமைனிங் B என்ன இருக்குங்க? 3, 5, 7 இருக்கு. இங்க LHS பார்க்கும்போது A cross B minus C. A cross B minus C. A ஓட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் B minus என்ன கண்டுபிடிச்சோம்? 3, 5, 7. ஸோ 3, 5, 7. அப்போ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 1, 3 next 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 so 3, 3 3, 5 3, 7. ஸோ அதே மாதிரி தான் வந்து 4, 3 4, 5 4, 7. இப்போ 4, 3
4, 5, 4, 7. சேம் அதே மாதிரி தான் 5, 3, 5, 5, 5, 7. ஸோ 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் 6, 3, 6, 5, 6, 7. ஸோ 6, 3, ஸோ 6, 5, 6, 7. Next 7, 3, 7, 5, 7, 7. So 7, 3, so 7, 5, 7, 7. இது equation 1 எடுத்துங்க. Next RHS பார்க்கும்போது A cross B minus A cross C. First A cross B கண்டுபிடிங்க. A cross B. அப்ப A cross B A ஓட வேல்யூ என்ன? 1 ல இருந்து 7 வரையில. 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B ஓட வேல்யூ என்ன 2, 3, 5, 7. இப்போ 2, 3, 5, 7. அப்ப இது கிராஸ் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா என்ன வருங்க 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 ஓ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2 பார்க்கும்போது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அப்போ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அப்போ 3 பார்க்கும்போது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. So 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Next 4 எடுக்கிறதா இருந்தா 4 னா வரீங்க 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 வருமா? So 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5 எடுத்தா அதே மாதிரி தான் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. So 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அப்போ 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. இப்போ லாஸ்ட் பார்க்கும்போது 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இது A cross B. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் A cross C கண்டுபிடிக்கணும். A cross C. A ஓட வேல்யூ என்ன 1 to 7 வரையில. அப்பனா வரீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C ஓட வேல்யூ என்ன 2. அப்ப இத கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 வரும். அப்பனா வரீங்க 1, 2. நெக்ஸ்ட் 2, 2, 3, 2. இன்னொரு 1, 2. நெக்ஸ்ட் 2, மல்டிப்ளை பண்றேன் 1, 2, 2, 2. நெக்ஸ்ட் 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 வரும். இங்க RHS பார்க்கும்போது A cross B என்ன கொடுத்துறாங்க மைனஸ் A cross C. அப்ப A cross B ல இருந்து A cross C ய சப்ட்ராக்ட் பண்ணிட்டு A cross B மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் எடுத்து காமன் என்ன இருக்கு பாருங்க 1, 2 இருக்கா? அப்போ 1, 2 எடுத்துருங்க 1, 2. நெக்ஸ்ட் 2, 2 இருக்கா? 2, 2. நெக்ஸ்ட் 3, 2. நெக்ஸ்ட் 4, 2. லாஸ்ட் ஒன் 5, 2. அப்போ A cross B minus A cross C. அப்ப என்ன சொல்றேன்
ஏ கிராஸ் பியிலிருந்து ஏ கிராஸ் சியை கழிச்சுட்டு ரிமைனிங் ஏ கிராஸ் பி இருக்க எலமெண்ட் மட்டும் தான் எழுதணும். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கக்கூடாது. அப்போ ஏ கிராஸ் பியிலிருந்து மைனஸ் ஏ கிராஸ் சியை சப்ராக்ட் பண்ணி வேற ரிமைனிங் இங்கே 7,2 இருக்குது. 7,2 போயிடும். நெக்ஸ்ட்டு 6,2 இருக்கா? ஸோ 6,2 போயிடும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது எலமெண்ட்டு ரிமைனிங் 1,3 இருக்கா? ஸோ 1,3 1,5 1,7 ஸோ 1,7 நெக்ஸ்ட்டு 2,3 2,5 ஸோ 2,7 அப்போ 2 போச்சு. நெக்ஸ்ட் வரீங்க 3 வரும். 3,2 3,3 3,5 3,7 ஸோ 3,3 3,5 3,7 அப்போ 3 போச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வரும் 4,3 4,5 4,7 ஸோ 4,3 4,5 4,7 4க்கு அப்புறம் 5யா 5,3 5,5 5,7 ஸோ 5,3 5,5 5,7 5க்கு அப்புறம் என்ன 6 வருமா? 6,3 6,5 6,7 ஸோ 6,3 6,5 6,7 6க்கு அப்புறம் 7ஆ? ஓ 7,3 7,5 7,7 இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்க. 1,3 1,5 1,7 1,3 1,5 1,7 2ல பார்க்கும்போது 2,3 2,5 2,7 2,3 2,5 2,7 3ல பார்க்கும்போது 3,3 3,5 3,7 3,3 3,5 3,7 4ல பார்க்கும்போது 4,3 4,5 4,7 அப் டு 7,3 7,5 7,7 வரைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போ therefore நான் இங்கே ஃபைனல் ஆன்சர் இங்கே கன்க்ளூட் பண்ணுறேன். From equation 1 and 2 LHS equal to RHS. So hence proved. சம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.